ப்ராஜெக்டோட பேர் இஎன்கே சக்ஸஸ் ஆகணுங்க. அந்த இடம் வாங்குறவங்க எல்லாருமே 100% சக்ஸஸ், 100% சக்ஸஸ் தான். எதனால சொல்கிறேன்னா, நம்ம ப்ராஜெக்டை அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு அங்கே கிடையாது, ப்ராஜெக்ட் கிடையாது. ஏன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து உள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ஏக்கர் 120 ஏக்கர்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து குறைஞ்சது ஒரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 5000 ரூபாலேருந்து 6000 ரூபா வரைக்கும் அவங்க லேஅவுட் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்போ நம்ம என்ன விலை விற்கிறோம்? வெறும் 2300 விற்கிறோம். 2300 நாங்கள் ஏதாவது ஒன்று நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம கிட்ட இடம் வாங்கணும் எல்லாருமே வந்து சைட்டு பேர் மட்டும் சக்ஸஸ் கிடையாது, வாங்குறவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 33 அடி. அந்த மெயின் ரோடு வந்து 33 அடி. நம்ம சைட்டை தாண்டி பின்னாடி ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ரோடு தான் பின்னாடி ப்ராஜெக்டுக்கான வழியே. ரோடு நம்ம ஏன்னா கவர்மெண்ட் கிஃப்ட் கொடுத்துட்டோம், அதை எங்களால் சொந்தம் கொண்டாட முடியாது, கவர்மெண்ட் ரோடு. அது மாதிரி ரோடு வந்து நல்லா அகலப்படுத்தி ரோடு போட்டிருக்கோம். உங்களுக்கு சைட்டுக்கு வந்து இந்த சைடு வந்து குன்றத்தூர், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிமங்கலம். இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி ரோடு தான் நம்மளோட சைட்டு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன். எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரோந்துலேயே இருப்பாங்க சார். அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரோந்துலேயே இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல் செக்யூர்டான ஏரியா அது வந்து. உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து ரோடு வந்து இந்த ஊருக்கு அந்த ஊருக்கும் கனெக்டிவிட்டி ரோடே அந்த ஒரு ரோடு தான். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜங்ஷன் மாதிரி ஆயிடும். வண்டலூர் டு கேளம்பாக்கம், தாம்பரம் டு கேளம்பாக்கம், அதே வந்து தாம்பரம் டு மணிமங்கலம், இப்போ இப்படி இருக்கு இல்லையா, ஒரு பெல்ட் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோமங்கலம் டு நடுவீரப்பட்டு அப்படின்ற ஒரு பெல்ட்டை பேஸ் பண்ணி நம்மளோட லேஅவுட் லான்ச் ஆயிருக்கு. அதான் ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. ரோடு மேலேயே இருக்கும் ப்ராஜெக்ட், ஆன் ரோடு ப்ராஜெக்ட். அதே மாதிரி தண்ணி வந்து அருமையான தண்ணி. கஸ்டமர் குடிச்சு பார்த்துட்டு அவங்க சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்தோட மண் வளங்க. சரிங்களா? அதோட மண் வளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலுங்க. நீங்கள் செடி, மரம், செடி எது வச்சாலும் சரிங்க, பட்டு பட்டு வளர்ந்தோம். சரிங்களா? இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நாங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, அடிக்கடி புல் பெருசு பெருசாக வளர்ந்துடும். அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே அடர்த்தியான மரங்கள், அதனால் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதனால் எல்லா விதத்துலையுமே நம்மளோட சைட்டு லொக்கேஷன், அதாவது நம்மளோட சைட்டில் இருந்து நம்ம ஒரு ட்ரோன் எழுப்பி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து எத்தனை ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குன்றதை உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம சைட்டை சுற்றி குறைஞ்சது 4 காலேஜஸ் இருக்குது, 4 ஸ்கூல்ஸ் இருக்குது. சரிங்களா? மற்றபடி ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே நம்மளுக்கு என்ன மக்களுக்கு என்ன தேவையோ எல்லா விதமான வசதியும் அங்கே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் கஸ்டமருக்கு வந்து ஒரு சொத்தை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஆடு போடுறோம். சரிங்களா? அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து அதுலேருந்து ரூபா கூட நாங்கள் வருமானத்தை எடுத்துக்கிறது கிடையாது. இடம் மட்டும்தான் நீங்கள் வாங்குறீங்க. வீடு வாங்கும் போது உங்களுக்கு பில்டர்கிட்ட நம்ம அறிமுகப்படுத்தி ஒரு கம்பெனி ஒரு வீடு, இப்போ நாங்கள் வீடு கட்டினா எங்களுக்கு என்ன பில்டர் கட்டி கொடுப்பாங்களோ அதே காஸ்ட் ஆஃப் அமௌண்ட்டில் வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து கட்டி கொடுக்கும். அதனால் எல்லாமே நீங்கள் ஒரு வீடு கட்டும் போது என்ன மாதிரி டைப்பில் வீடு கட்டணுன்றதை நீங்கள் வந்து அங்கே சேர் போட்டு உக்காந்து நீங்கள் வந்து வேலை வாங்கி நீங்கள் ஒரு வீடை கட்டலாம். ஏன்னா நாங்கள் முன்னாடியே ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சோன்னா எப்படி கட்டியிருக்குமோ ஏது கட்டியிருக்குமோன்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்கிற வீடு சந்தேகத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே போய் வாழணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் என்ன மெட்டீரியல் போடணுமோ போட்டு நம்ம கட்டிக்கலாங்க. 100 வருஷம் வாழ வேண்டிய ஒரு இடம். சரிங்களா? அதை வந்து நம்ம சந்தேகத்தோடு உள்ளே போக வேண்டிய வேலையே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக 100%. இப்போ நான் கூட அதில் ஒரு இடம் ஒன்று ஃப்ரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் ஃபீட்டு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. அந்த உடம்பு முடியாமல் இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி அவரை கொண்டு போய் அங்கே அடிக்கடி கூப்பிட்டு போய் காமிச்சு கூப்பிட்டா ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் காட்டில் கிராமத்தில் இருந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அது ஒரு இது ஏற்படுத்தினேன். அப்பா வந்து அவர் இறந்துட்டார். ஆனால் இருந்தாலும் வந்து அவர் ஞாபகார்த்தமாக அந்த இடத்துல மாமரம், தென்னை மரம், இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி பக்கா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி அவரோட பேரை வச்சு கட்டலான்றது ஐடியா பண்ணியிருக்கேன். அங்கேயே நான் வீடு கட்டி வரேன். நான் இது வரைக்கும் எந்த லேஅவுட்லையுமே நான் அங்கே வீடு கட்டி வரணுன்ற ஐடியா கிடையாது. இந்த லேஅவுட்டில் மட்டும்தான் எனக்கு வீடு கட்டி வரணுன்ற ஐடியா வந்துச்சு. அதனால்
அந்த இடத்தோட அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இல்லைங்க, வேறு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நழுவ விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பு எந்த ஜென்மத்திலுமே கிடைக்காது. இது போன்ற உண்மையான ரியல் எஸ்டேட் கைடன்ஸுக்கு சக்ஸஸ் ப்ராப்பர்ட்டி என்டர்பிரைசஸை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9087000022